நற்பி வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்முடைய சேனலில் 27 நட்சத்திரத்துக்குரிய பிஜமந்திரம், ஆலயங்கள், தெய்வம், நட்சத்திரத்துக்குரிய மரம், உணவு, நலந்தரம் நட்சத்திரம் பார்த்து கொண்டு வந்துக்கிறோம். அந்த வகையில் இன்று நாம் காண இருப்பது விசாக நட்சத்திரம். 27 நட்சத்திரத்தில் விசாக நட்சத்திரத்தை இன்று நாம் பார்க்கிறோம். விசாக நட்சத்திரத்துக்கான பிஜமந்திரம் விம். முதல் எழுத்தும் இறுதி எழுத்தும் எப்பவுமே பிஜமந்திரமாக அநேகமாக வரும். சில எழுத்து தான் அது கொஞ்சம் மாறும். அப்போ உங்கள் நட்சத்திரத்துக்குரிய பிஜமந்திரம் விம். விம் பார் சொல்கிறோம் இல்லையா, அதேமாரி விம். நீங்கள் அந்த பிஜமந்திரத்தை எழுதலாம், சொல்லலாம், பாடலாம், படிக்கலாம். எப்படி ஒரு பிளேயர் சொல்லி போட்டு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய பிஜமந்திரத்தை, நட்சத்திரத்துக்குரிய பிஜமந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு எழுதிவிட்டு ஒரு விஷயம் செஞ்சீங்கனாலே உங்களுக்கு முழு பயன் உண்டுங்க. எடுக்கிற காரியங்கள் வெற்றி உண்டு, நிச்சயமாக வெற்றி உண்டு. சித்தப்பெருமக்கள் நம்மளை வகுத்து கொடுத்த விஷயங்கள் அனைத்துமே அற்புதமான விஷயங்கள், நம்முடைய நன்மைக்காக செஞ்சு வச்சுங்கள். உங்களுடைய பிஜமந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு எழுதிவிட்டு செய்யுங்கள், சரிங்களா? விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கான சித்தர் அவர் பார்த்தீங்கன்னா நந்தீசர். அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்ப சித்தர். இந்த ரெண்டு சித்தருமே பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அழுக்குனி சித்தர். அவரும் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் இருக்கார். அழுக்குனி சித்தர் நாகப்பட்டினத்தில் மீனாட்சி தாட்சணி அம்மன் கோயில் இருப்பாங்க. நீலாத்தாச்சினி கோயில் பார்த்தீங்கன்னா அங்கே இருப்பாங்க. அவங்க தான் அதிபதி நாயனாரும் அங்கே இருக்கார். அங்கே போனீங்கனாலே அவங்க எல்லாரையும் வழிபடலாம். அங்கே மரலிங்கம் இருக்குது. குடும்ப சித்தர் மயிலாடுதுறையில் அவரோட ஜீவ சமாதி இருக்குது. நந்தீஸ்வரர் பார்த்தீங்கன்னா பனாரஸ், வடமாநிலத்தில் காசி சொல்கிறோம் இல்லையா, அங்கே இருக்கிற பனாரஸில் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்க நீங்கள் எங்கே போகலாம்? மயிலாடுதுறையில் இருக்கிற குடும்ப சித்தரை வழிபடலாம். நாகப்பட்டினம் நீலாட்சி அம்மன் கோயிலில் இருக்கிற அழுக்குனி சித்தரை நீங்கள் வழிபடலாம். சித்தப்பெருமக்கள் ஜீவசமாதி நீங்கள் வழிபட்டீங்கனாலே உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டுங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருமே நட்சத்திரத்துக்குரிய சித்தப்பெருமக்களை வழிபடுங்கள். சித்தப்பெருமக்களை ஏன் வழிபடுன்னு நம்ம சொல்கிறோம்? நம்முடைய கர்மாக்களையும் பாவங்களையும் போக்கின்ற ஒரே ஒரு ஆள் யாருன்னா சித்தர்கள் தான். கடவுள் வரம் கொடுப்பார். சித்தப்பெருமக்கள் நம்முடைய கர்மாக்களையே அளிப்பார்கள். நம்முடைய கிரக தோஷங்களாக இருக்கட்டும், ஜாதகத்தில் ஏற்பட்ட தோஷமாக இருக்கட்டும், இப்போ செஞ்ச பாவங்களாக இருக்கட்டும், அனைத்தையுமே நிவர்த்தி பண்ணி இனிமேல் நல்லா வாழப்போ அப்படின்னு சொல்லி நம்ம ஆசீர்வாதம் பண்ணுறவங்க அவங்க தான். அதனால தான் ஜீவசமாதி வழிபாடு, சித்தர் வழிபாடுங்கிறது நம்ம எப்பவுமே அழுத்த திருத்தமாக சொல்கிறது. ஜோதிடத்தில் ஜீவசமாதி வழிபாடு போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறது காரணமே இதுதான். அதனால் நீங்கள் உங்களுடைய நட்சத்திரத்துக்குரிய சித்த பெருமக்களை வழிபட்டு வாருங்கள். அவர்களே உங்களுடைய நட்சத்திர நாளில் போய் வழிபட்டு வாங்க. விசாக நட்சத்திரத்தை அன்று போய் நீங்கள் வழிபடுங்க. மயிலாடுதுறை பக்கம் இருக்கிறவங்க நீங்கள் போய் பார்க்கலாம். இல்லை நாகப்பட்டினம் சைடு இருக்கிறவங்க அழுக்குனி சித்தரை பார்க்கலாம். சென்னையில் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஆண்டுக்கு ஒரு முறையாவது இவர்களை வந்து சந்தித்து உங்கள் நட்சத்திர நாளில் வந்து வழிபட்டு போங்க. சிறப்பான பலன் உண்டு, சரிங்களா? ஜீவசமாதி எப்போ போனாலுமே நம்ம ஒரு உலக திராட்சையோ, பிஸ்கட்டோ, இல்லை அபிஷேகத்துக்கான பொருளோ, ஊதுபத்தியோ ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போய் நம்ம கொடுக்கணுங்க. வெறும் கேட போகக்கூடாது. தூபம் தீபங்கள் போடுறதுக்கு எண்ணெய்கள் ஏதாவது நம்ம வாங்கி கொடுத்தாகணும், சரிங்களா? அங்கே நீங்கள் போயிட்டு இருந்தீங்களே உங்களுக்கு சிறப்பான பலன் உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்துக்குரிய மரம் என்ன மரம்னு பார்க்கணும். விலாமரம். விளாம்பழங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? விசாக நட்சத்திரத்துக்கான மரம் பார்த்தீங்கன்னா விளாமரம். விளாமரமே நல்ல பழம். அது அந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்களா வயிற்றுப்புண்ணு ஆயிரும், அல்சர் வராது. வயிற்றுக்குள்ள பூச்சி இருந்துச்சுன்னா பூச்சினால சில பேருக்குலாம் ஏகப்பட்ட பிரச்சனை வரும், பசி இருக்காது. அப்படி இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா விளாம்பழம் வாங்கி அதில் நாட்டு சர்க்கரையோ இல்லை சீனியோ நீங்கள் அதை கலந்து சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு விரைவில் குணமாகும். அப்போ உங்கள் நட்சத்திரக்குரிய மரம் பார்த்தீங்கன்னா விளாமரம். அந்த மரத்தை நீங்கள் உங்களுடைய இடம் தோட்டங்களில் எங்கேயாவது வளர்க்கலாம். வீட்டு பக்கத்தில் அது வளர்க்க முடியுமா அப்படின்னா பெரிய ஒரு வீட்டில் வைக்கலாம். நீங்கள் கொஞ்சம் ஓரமாக இருந்தால் வைக்கலாம். வீட்டுக்கு முன்னாடி கேட்டாலுமே தோட்டத்தில் வச்சு நீங்கள் வளர்க்கலாம். 2 கன்றுகளாக எப்போதும் மரக்கன்றுகள் நட வேண்டும். எல்லா வீட்லையும் சொல்லிட்டு வரப்போம். சில வீட்டில் சொல்லாட்டினாலும் பரவாயில்ல. பூசம் சுவாதி நட்சத்திரம் வர நாட்களில் மரக்கன்றுகளை நட வேண்டும். எந்த கன்றுகளாக இருந்தாலும் இது 2ஆக நட வேண்டும். அது வாழையாக இருக்கட்டும், தென்னையாக இருக்கட்டும், பனையாக இருக்கட்டும், வேம்பாக இருக்கட்டும், முருங்கையாக இருக்கட்டும், 2 கன்றுகளை நாம் நட வேண்டும். அதுவும் பூசம் சுவாதி நட்சத்திரம் வர நாட்களில் நம்ம இந்த கன்றுகளை நட்டு பராமரிக்க வேண்டும். நம்ம நட்சத்திரக்குரிய மரத்தை நம்ம நட்டு வளர்த்தாலே நம்மளுக்கு நல்ல பலன் உண்டு. விளாமரமே தலைவரிச்சமாக இருக்கின்ற ஆலயங்களுக்கு சென்று வந்தாலும் நம்மளுக்கு பலன் உண்டு. விளாமரத்திடம் உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்கள் சொன்னீங்கனாலும் அது நிறைவேறும். இதெல்லாம் உண்மை. எப்பயுமே ஒரு தலைவிரிச்சம் அதுக்கு அவ்வளோ சக்தி உண்டு. மூலவர், தீர்த்தம், தலைவிரிச்சம் 3மே சம அளவுக்கு சக்தி பவர் உள்ள அடங்க. கடவுள்கிட்ட உள்ளே போய் நீங்கள் மூலவர்கிட்ட சொல்ல முடியாதுனாலும் தலை தீர்த்தத்தை நீங்கள் வேண்டிட்டு வரலாம். தலை தீர்த்தத்தை நீங்கள் சொல்ல தவறிட்டீங்கனாலும் தலை விரிச்சத்திட்ட நீங்கள் சொல்லி வேண்டிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நிறைவேறும். இந்த 3க்குமே ஒரு சம பவர் உண்டு. அதனால தான் தலை விரிச்சம், தலை தீர்த்தம், மூலவர், சரிங்களா? இதை இனிமேல் நீங்கள் செய்யுங்க.
உங்களுடைய தலை விருட்சமான நட்சத்திர விருட்சமான விழா மரத்திடம் நீங்கள் எந்த பிரார்த்தனை வச்சிங்களாலும் உங்களுக்கு நிறைவேறும். அந்த கன்றுகளை வாங்கி நீங்கள் நட்டு அதில் நீங்கள் பேசிட்டே வந்து உங்களுடைய என்ன தேவைகள், நான் நல்லா இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன், குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், உங்கள்கிட்ட நல்லா படித்து வரணும், இந்த வாழ்க்கை கொடுத்தா எனக்கு நன்றி, எனக்கு போட்டிருக்கேன் இது பண்ணிட்டு புலம்பிட்டே இருக்கக்கூடாது. கண்ணை வளராமல் போயிடும். பாசிட்டிவ் எப்பயுமே ஒரு நேர்மறையாக நீங்கள் எந்த ஒரு செஞ்சீங்கனாலும் அது அதிகமாகும். இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் என்ன பதிவிடுறீங்களோ அதுதான் கிடைக்கும். எனக்கு வயிறு வலி சரியாக போயிடணும், என் கடன் பிரச்சனை சரியாயிடணும், நான் கடன் கொடுத்தவங்களாம் நல்லா இருக்கணும், அவங்களாம் சீக்கிரம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிரார்த்தனை வச்சுருந்தா பரவாயில்ல. கடன் வாங்கிட்டு போனால் என் கண்ணிலே படம் நடக்கிறான், அவனுக்கு நீ ஏதாவது பண்ணு அப்படின்னா உங்களை ஏதாவது பண்ணிட்டு போயிடும். அவன் நல்லா இருக்கணும், விரைவில் பணத்தை கொண்டு வந்து கொடுக்குற சூழ்நிலையை அவனுக்கு உருவாக்கி கொடுக்கணும். எல்லோரும் நல்லா இருக்கணும், எனக்கு இந்த ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்குறீங்க, நன்றி. இந்த மரக்கன்றை நடுகின்ற பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்குறீங்க, அதுக்கான ஒரு இடத்த கொடுத்துருக்குறீங்க, அதுக்கு நன்றி அப்படின்னு அந்த மரத்துக்கு நீங்கள் தண்ணி உங்கள் கையிலேருந்து இப்படி பட்டு இந்த தண்ணி இப்படி ஊற்றி அது வளர்ந்துச்சுனாலே உங்களோட வாழ்க்கை சூப்பராக இருக்குங்க. சித்தப்பெருமக்கள் மரக்கன்றுகளை பற்றியும் தலைவிரிச்சை பற்றியும் அதேமாதிரி நட்சத்திர விரிச்சை பற்றியும் பார்த்தீங்கன்னா பக்கமாக எழுதியிருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கனாலே தெளிவாயிருவீங்க. நம்மளுக்கு அவ்வளோ வகுத்து கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அவ்வளோ படிக்கட்டாலும் பரவாயில்ல. என்னமாரி வீடியோ போடுறவங்க அது சொல்கிறதால நீங்கள் கேட்டு பயன்பெறுங்க. நீங்கள் நர்சரிக்கு போனீங்கனாலே நீங்கள் விளாமரம் வாங்கினது ஒரு 2 கன்று நடுறதுனால எவ்வளோ ஆயிரம் போகுது. ஆனால் நம்ம நல்லா இருப்போம், நிச்சயமாக நல்லா இருப்போம். அடுத்தது உங்களுக்கான பறவை செங்குருவி, அது பச்சைக்கிளி. பச்சைக்கிளியுமே விசாக நட்சத்திரக்குரிய பறவை தான். பச்சைக்கிளி வழிபாடு செய்யலாம். நீங்கள் பச்சைக்கிளி பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ சுகபிரமரி ஸ்ரீ போற்றி, ஓ நமோ சுகதேவாய நமகன்னு சொல்லலாம். சுகபிரமரி ஸ்ரீ வழிபட்டினாலே உங்களுக்கு குபேர கடாஜம் உண்டு. ஏன்னா குபேரருக்கு அவர் தான் குரு. நிறைய பார்த்தீங்கன்னா முகநூல் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சுகர்னு எழுதிட்டு இருப்பாங்க. சுகபிரமரி ஸ்ரீ போட்டின்னு போட்டிருப்பாங்க. ஓ நமோ சுகதேவாய நமகன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பச்சைக்கிளியே தான். பச்சைக்கிளி வந்து சுகபிரமரி ஸ்ரீ, அவரை நீங்கள் வழிபடலாம். நீங்கள் பச்சைக்கிளி வீட்டில் வளர்க்கக்கூடாதுங்க. பச்சைக்கிளின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு வளர்க்கக்கூடாது. பச்சைக்கிளி எப்பயுமே எந்த பறவைகளையுமே அடைத்து வைக்கக்கூடாது. நீங்கள் கூடு கட்டி வச்சுருக்கிறீங்க வீட்டில். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவி நிறையா கூடு கட்டி வச்சுருப்போம். அதில் நிறைய குருவிகள் வந்து தங்கும் போகும். அதை நம்ம எதுவும் பண்ணுறது கிடையாது. அது வர மாதிரி தெரிஞ்சுன்னா வீட்டில் ஃபேனடாக ஆஃப் பண்ணிடுவாங்க, பறக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. நீங்கள் அந்த மாதிரி வச்சு அது வீட்டில் வந்து தங்கிச்சுன்னா சிறப்பு. நீங்கள் எந்த பறவையும் அடிமைப்படுத்தி வளர்க்கத்தா அது நம்மளுக்கு நல்லது தராது. திருமண வாழ்க்கை நல்லா இருக்காதுங்க. பச்சைக்கிளி நீங்கள் வளர்த்தீங்கன்னா, நீங்கள் வளர்க்குறீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் உங்கள் குழந்தைங்களோட எதிர்காலம் நல்லா இருக்காது. பச்சைக்கிளி வீட்டில் எக்காரணம் கொண்டு யாரும் வளர்க்காதீங்க, சரிங்களா? அதனால் அந்த பச்சைக்கிளியோட இந்த ஸ்டிக்கர் நீங்கள் வைக்கலாம், உங்கள் வீட்டில் ஃபோட்டோ ஒட்டி வைக்கலாம். இந்த இமேஜெலாம் நீங்கள் வச்சுருந்தாலும் உங்களுக்கு சிறப்பாக பலன் தரும், சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆலயம் முத்துக்குமார சுவாமி பண்புலி. முத்துக்குமார சாமி கோயில் பண்புலிங்கிற ஊர் தென் மாவட்டத்தில் இருக்குது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்களாலும் ஆட்டோமேட்டிக்காக அது மேப் எல்லாமே வந்துடும். அதுதான் உங்கள் நட்சத்திரத்துக்குரிய ஆலயம். நட்சத்திரத்துக்கு ஆலயத்தை நம்ம அடிக்கடி போயிட்டு வந்தால் நம்ம சிறப்புங்க. நம்முடைய நட்சத்திரம் வரப்போ இப்போ விசாக நட்சத்திரம் வர என்று நீங்கள் வந்து பண்புலி போய் முத்துக்குமார சுவாமிகள் பார்த்துட்டு வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை உண்டு. அடிக்கடி போக முடியாதுங்க. 3 மாதம் ஒரு டைம், இல்லைங்க 6 மாதம் ஒரு டைமு, முடியாதுங்க. 1 வருஷத்துக்கு ஒரு டைம், ஆண்டுக்கு ஒரு முறையாவது நாம் நட்சத்திரத்துக்குரிய ஆலயத்தை நாம் சென்று வந்தாலே நம்மளுக்கு சிறப்பான பலன் உண்டு. 27 நட்சத்திரத்திற்கும் சித்தப்பெருமக்கள் 27 ஆலயங்களை கொடுத்துருக்காங்க. அந்த நட்சத்திரத்தில் அவதரித்த கடவுள் அவங்க. அப்போ நம்மளுடைய நட்சத்திரம் அவங்க நட்சத்திரத்தில் நம்ம அவதரிச்சிருக்கிறோம். அப்போ அந்த நட்சத்திரத்தில் போய் நம்ம வழிபட்டு வந்தாலே நம்மளுக்கு சிறப்பான பலன் உண்டு. நிச்சயமாக நீங்கள் வந்து முத்துக்குமார சுவாமியில் போய் பண்புலியில் இருக்கிற ஆலயத்துக்கு சென்று வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன் உண்டு. சித்தர்கள் பார்த்துட்டோம், ஆலயம் பார்த்துட்டோம், சரிங்களா? அடுத்தது எந்தெந்த நட்சத்திரம்லாம் நம்மளுக்கு நன்மை தரும்? ஒருவருக்கு ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 2வது நட்சத்திரம், 4வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரம், 8வது நட்சத்திரம், 4 நட்சத்திரம் சிறப்பு சொல்லுங்க. 27 நட்சத்திரத்தில் 4 தான் சிறப்பு தருமா? ஆமாங்க, எல்லா நட்சத்திரம் சிறப்பு உண்டு. 27 நட்சத்திரம் சொல்ல முடியாது, சிறப்பான நட்சத்திரம் எடுத்துக்குவோம். 2வது நட்சத்திரம் நம்மளுக்கு சம்பத்தரை வருமானத்தை கொடுக்கும். 4வது நட்சத்திரம் நம்மளுக்கு சேமத்தரை நலன் தரும். 6வது நட்சத்திரம் சாதகத்தரை நம்மளுக்கு சாதகமாக இருக்கும். 8வது நட்சத்திரம் திறத்தரை மைத்திரத்தரைன்னு சொல்லுவாங்க, அது நம்மளுக்கு நட்பு நட்சத்திரம். இந்த 4 நட்சத்திரத்து நாட்கள் நீங்கள் என்ன செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அன்றைய நாளில் நீங்கள் தொடங்குகிற காரியங்கள் வெற்றி பெறும். அந்த நட்சத்திரத்துக்குரிய தெய்வங்கள், மலர்கள், சித்தப்பெருமக்கள், ஆலயங்கள் சென்று வந்தீங்கனாலும் உண்டு. அந்த நட்சத்திரக்குரிய உணவுகளை நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். அந்த நட்சத்திரக்குரிய உணவுகளை நீங்கள் எடுத்துட்டாலும் உங்களுக்கு சிறப்பு உண்டு, சரிங்களா? அப்படி என்னங்க நட்சத்திரம்? விசா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுசம், மூலம், உத்திராடம், அவிட்டம். அனுசம், மூலம், உத்திராடம், அவிட்டம், இந்த 4 நட்சத்திரமே உங்களுக்கு சிறப்பான நட்சத்திரமாக இருக்கும். அனுச நட்சத்திரம் காஞ்சிமா பெரியவர் வழிபடலாம். மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயர் வழிபடலாம். உத்திராடம், அவிட்டம்
இந்த நட்சத்திரக்குரிய தெய்வங்கள் என்னென்னு நீங்கள் பார்த்து அந்த நட்சத்திரக்குரிய ஆலயங்களை சென்று நீங்கள் வழிபட்டு வந்தீங்களே உங்களுக்கு சிறப்பான பலன் உண்டு. இந்த இந்த நட்சத்திரத்துக்கு தான் அதிகமாக உங்களுக்கு நட்பு இருப்பாங்க. உறவுல நம்மள்ட்ட நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரக்காரர் தான் இருப்பாங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இந்த மாதிரி நட்சத்திரம் தான் அமையும். சில நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா சிலருக்கு பார்த்தீங்கன்னா வதைத்தாரிலையோ விபத்தாரிலையோ வந்து அமைஞ்சிடும். ஜாதகம் பார்க்குறப்ப பொருத்தம் சரியாக பார்க்காம இருந்துருவாங்க. இப்படி இவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வார்த்தையிலே இருக்குது வதை விபத்துன்னு. சரி, நம்ம அதை பற்றி பேச வேண்டாம், ஓகேங்களா? இந்த 4 நட்சத்திர நாட்களில் நீங்கள் எது செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்தது சிறப்பு நட்சத்திரம். நம்மளுக்கு சிறப்பு நட்சத்திரம்னு 27 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம் கொடுத்துருக்குறாங்க. அந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து 13வது நட்சத்திரம். நான் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேங்க. என் தொழிலில் வந்து நான் மேம்படணும், குடும்ப ஒற்றுமையாக இருக்கணும், சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் வேணும், எனக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கணும் அப்படின்னாலே இந்த சிறப்பு நட்சத்திரம் 13வது நட்சத்திரத்தை அன்று நம்ம அந்த நட்சத்திரக்குரிய தெய்வத்தையோ ஆலயத்துக்கோ சித்த பெருமக்களையும் சென்று வழிபட்டாலே நம்ம சிறப்பாக இருப்போம். அப்படி விசாக நட்சத்திரத்துக்கு 13வது நட்சத்திரம் எது அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம். அந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்குரிய ஆலயம் என்ன? அந்த அஸ்வினி நட்சத்திரக்குரிய தெய்வம் யாரு? அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்து அப்படி நம்ம இந்த அஸ்வினி நட்சத்திரக்குரிய சித்த பெருமக்கள் இவர்களை போய் நம்ம வழிபட்டு வந்தாலுமே நம்மளுக்கு சிறப்பான பலன் உண்டுங்க. அஸ்வினி நட்சத்திரத்துக்குரிய காரத்தன்மை அத்தனையுமே நம்மளுக்கு நல்லது தரும். அந்த நட்சத்திரக்குரிய மரம், நட்சத்திரக்குரிய உணவு, அந்த நட்சத்திரத்தில் அவதரித்த மகான்கள், அந்த நட்சத்திரத்துக்குடைய நட்பு, அந்த உறவு தான் நம்மளுக்கு எப்பயுமே சிறப்பு தரும். சரிங்களா? அப்போ அந்த சிறப்பு நட்சத்திரத்தான அஸ்வினி நட்சத்திரனால நம்ம எந்த விஷயம் செஞ்சாலும் நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயம்லாம் பார்த்துட்டோம். அடுத்தது பகை நட்சத்திரம். பணப்பகை. இது என்ன பணப்பகை? ஆமாம், பணத்தை நம்மிடம் விரையினாலே உங்களுக்கு தெரியும், சுப செலவு கிடையாது. அன்று நாம் பணம் காண போகும், இல்லாட்டி தேவையில்லாத செலவு செய்வதற்கும், இல்லாட்டி யார்ட்டையாவது பெனால்ட்டியோ ஏதோ ஒரு ஃபைன் கட்டுற சூழ்நிலை உண்டாகி கொடுத்துரும் அந்த பணப்பகை நட்சத்திரம். ஜென்ம நட்சத்திரத்திலேருந்து 18வது நட்சத்திரம் பணப்பகை நட்சத்திரம். அப்போ விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 18வது நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை. அந்த திருவாதிரை நட்சத்திரம் என்று நம்ம பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு போய் நம்மளை சிக்க விட்டுரும். பணம் கொடுத்தாலோ வாங்கினாலோ நம்மளுக்கு சிக்கல் ஏற்படும். கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வராது. நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடன் அடைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுற மாதிரி சூழ்நிலை உருவாக்கி கொடுத்துரும். அப்போ நம்ம திருவாதிரை நட்சத்திரம் என்ற அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பணம் கொடுக்கல் வாங்கலாம் கரெக்டாக இருந்திருக்கணும். அதுமாரி பணத்தை கொண்டு போய் நம்ம பேங்க்லேயோ இல்லை சீட்டு பணம் கட்டுற மாதிரி நம்ம பணம் கட்டி ரசீது வாங்கிட்டு என்ட்ரி பண்ணி கொண்டு வர மாதிரியான சூழ்நிலை உருவாக்கணும். வண்டி வாகனம் போகிறப்ப நம்ம கவனமாக இருக்கணுங்க. இது பணம் பாக்கி வண்டி வாங்கினது என்ன தெரிஞ்சுருக்கீங்களா? வண்டி வாகனம் போகிறப்ப நம்ம ஹெல்மெட் எடுத்துகிட்டு போகிறது, காரில் போகிற மாதிரி இருந்தாலும் இல்லை பைக்கில் போகிற மாதிரி இருந்தாலும் வண்டியோட ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸு, லைசன்ஸு, இதோட ஜெராக்ஸ்லாம் நம்ம இருக்கான்னு பார்த்துட்டு போகணும். அன்று பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் நம்ம போய் எனக்கு போலீஸ் பிடிப்பாங்க, எனக்கு எதுவுமே இருந்திருக்காது, ஏதாவது ஒன்றும் இல்லைனாலுமே அவங்க பெனால்ட்டியோ இல்லை ஃபைனோ போகிற சூழ்நிலை உண்டாகி கொடுத்துரும். ஏன்னா அந்த நட்சத்திரக்குரிய நாள் அந்த செலவை விரையும் பண்ணி விட்டுரும். அப்போ அந்த நட்சத்திர நாள் பார்த்திங்கன்னா நம்ம கவனமாக இருக்கணும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருவாதிரை நட்சத்திரம் அன்று நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். திருவாதிரை நட்சத்திரக்குரிய நபர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்கள் உறவுகளாக இருந்தாலும் அவங்கள்ட்ட கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கவனமாக இருந்து செயல்பட்டீங்கனாலே அன்றைய நாளை கொஞ்சம் கடந்து வந்துடலாம். அடுத்தது 22வது நட்சத்திரம். 22வது நட்சத்திரம் என்ன செய்ய போகுது? நம்மளுக்கு வைநாசிகம்னு சொல்லுவாங்க. அசிங்கம், அவமானங்கள், கௌரவ குறைச்சல் ஏற்படுற நட்சத்திரம் தான் அது. இந்த 22வது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையில்லாத மன உளைச்சல் கொடுத்துட்டு போயிடும். கௌரவ குறைச்சலால் என்ன, நல்லா தான் நான் பழகிட்டு இருப்போம், திடீர்னு நம்மளுக்கு ஒரு படாங்கிற மாதிரியோ இல்லை கெட்ட வார்த்தை பேசுகிற மாதிரியோ ஏதோ ஒரு சூழ்நிலை உண்டாகி கொடுத்துரும். மகம் 22வது நட்சத்திரம் உங்களுக்கு மகம். அந்த மக நட்சத்திரத்தை அன்று நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும். மக நட்சத்திரத்தில் நண்பர்களும் உறவினர் இருந்தாலும் அவங்கள்ட்ட நீங்கள் அளவோடு தான் பழக வேண்டும். எப்போயுமே நீங்கள் வந்து ஒரு மாதிரி பழகிருப்பீங்க, அன்று தான் திடீர்னு ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருப்பீங்க, எனக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை கொண்டு விட்டு போயிடும். ஏன்னா அது நட்சத்திரத்துக்கு உரியதை அதை செஞ்சுட்டு போயிடும். அதனால் நீங்கள் அன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த நாளில் நீங்கள் கவனமாக இருந்தீங்கனாலே உங்களுக்கு சிறப்பாயிடும். ஆக மொத்தம் நம்ம 18வது நட்சத்திரம் 22வது நட்சத்திரம் வரன்று 27 நட்சத்திரம் நம்ம கணக்கில் வச்சுக்க முடியாது. 4 நட்சத்திரம் நல்லது செய்யும் பார்த்துட்டோம். 13வது நட்சத்திரம் சிறப்பு நட்சத்திரங்கிறத பார்த்துட்டோம். அடுத்தது 18, 22வது நட்சத்திரங்களான திருவாதிரை, மக நட்சத்திரங்களில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். குடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், இல்லாட்டி வெளியில் போகிறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம அன்றே நம்ம கவனமாக இருக்க வேண்டும். சரிங்களா? அடுத்து நம்மளுக்கான உணவு பழத்தில் சப்போட்டா பழம். இந்த ஸ்வீட்டில் பார்த்திங்கன்னா பாசந்தி ஸ்வீட் எல்லாருக்கும் பிடிக்கும். நல்லா பாசந்தி நீங்கள் தானம் பண்ணலாம், நீங்களும் சாப்பிடலாம், எல்லாருக்கும் கொடுக்கலாம். சப்போட்டா பழமும் நீங்கள் சாப்பிடலாம். சப்போட்டா கன்று நீங்கள் வீட்டில் வச்சு வளர்த்திங்கனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு பழம் தரும். ஏன்னா உங்களுக்கான கனியே சப்போட்டா. விசாக நட்சத்திரக்காரங்க நீங்கள் சப்போர்ட் பழம் சாப்பிட்றது, நீங்கள் வாங்கி கொடுக்குறது எல்லாமே உங்களுக்கு சிறப்பு தருங்க. அதனால் நீங்கள் அதை எடுத்துக்கங்க. சரிங்களா? அடுத்தது உங்களுக்கான விலங்கு பெண் புலி யோனி. விலங்கு என்னங்க அப்படின்னு கேட்காதீங்க, நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கும். திதி, கரணம், யோகம்,
எல்லாமே அதேமாரி பார்த்தீங்கன்னா யோனின்னு ஒன்று இருக்கும். அந்த யோனிக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் பெண் புலின்னு போட்டிருப்பாங்க. அந்தோடைய குணாதிசயங்களை தான் நம்ம செயல்படுவோம். அதனால தான் யோனியோட விலங்கு பெண் புலி. விசாக நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா புலியோட வீடியோஸு அதோடய வீடியோவில் நிறைய பார்க்கலாம். நீங்கள் அடுத்து வண்டலூர் ஷூலாம் எங்கேயா போகிற மாதிரி இருந்ததுன்னா புலிக்கு நீங்கள் சாப்பாட்டுக்கு எதாவது வாங்கி கொடுத்து வரலாம். அந்த மாதிரி விஷயம் செஞ்சீங்கனாலே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த தத்துவத்துக்கெல்லாம் சொல்லி நிறைய படம் வந்துட்டுருக்கு. நீங்கள் அது பண்ணிங்கனாலே உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. அடுத்து உங்களுக்கான குறியீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோரணம், மரம், வீட்டில் தோரணம் கட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த தோரணமே உங்களுக்கு குறியீடு இருக்கும். இப்போ நீங்கள் வந்து உங்களோட இமேஜெலாம் எதாவது வச்சிங்கனாலே தோரணம் மாதிரி இமேஜ் அடிக்கடி கொண்டு வந்தீங்கனாலும், இல்லை நீங்கள் தொழில் பண்ணுறீங்களா இருக்குன்னா விசிட்டிங் கார்டு, இல்லாட்டி நீங்கள் உங்களுடைய கடையாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் எப்போயுமே தோரணம் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த அது வந்து சிறப்பான பலன் தரும். சரிங்களா? இந்த பானை செய்கிற சக்கரம்னு பார்த்தீங்களா, அந்த சக்கரமும் விசாக நட்சத்திரத்துக்கான குறியீடு தான். நீங்கள் அதை நம்ம வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம். இல்லாட்டி தோரணங்கள் உங்களுக்கு சிறப்பான பலன் உண்டு. வீட்டில் எப்போயுமே தோரணம் கட்டுங்க. தோரணம் வர மாதிரியே நீங்கள் இமேஜை நீங்கள் அடிக்கடி இது பண்ணிங்கனாலே உங்களுக்கு சிறப்பு தரும். சரி, விசாக நட்சத்திரத்தில் அவதரித்த கடவுள் விசாகனாலே முருகன் தாங்க. முருகன் அவதரித்தது விசாக நட்சத்திரம். அதான் வைகாசி விசாகம். விசாக நட்சத்திரத்தை நம்ம முருகனை வழிபட்டாலே நம்மளுக்கு எல்லா சிறப்பும் உண்டு. அதேமாரி விசாக நட்சத்திரத்தை அன்று நீங்கள் போய் எலுமிச்சை சாதம் செஞ்சு நீங்கள் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு கடன்லாம் நிவர்த்தி ஆகிரும். எல்லாருக்குமே அது பொருந்தும். விசாக நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு முருகன் ஆலயத்தில் நீங்கள் முருகனை வழிபட்டுட்டு அது செவ்வாயும் விசாகம் ஒரு அன்று நீங்கள் போய் அதை செஞ்சீங்கனாலே சிறப்புங்க. எப்படியாப்பட்ட கடனாக இருந்தாலும் அதில் நிவர்த்தி ஆகிரும். இப்போ நம்ம விசாக நட்சத்திரத்துக்கான பைரவர், கோட்டை பைரவர் திருமயத்தில் இருக்கார். திருமயத்தில் இருக்க கோட்டை பைரவர் நீங்கள் வழிபட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு சிறப்பான பலன் உண்டு. பைரவர் வழிபாடு சனீஸ்வர பகவானால் வர கெடு பலன்களை நிவர்த்தி பண்ணும். இப்போ நம்ம ஆலயம் பார்த்தாச்சு. நட்சத்திரக்குரிய பிஜ மந்திரம், விருச்சம், குறியீடு, ஆலயத்திலிருந்து பைரவர் ஆலயத்திற்கு எல்லாம் பார்த்துட்டு சித்த பெருமக்கள் பார்த்தாச்சு. நம்மளுடைய சேனலில் வரும் விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சனா நீங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். இதை போன்ற நல்லதொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் நற்பவி சரவணன். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.